லைவ் அப்டேட்டு காலையில் சௌந்தர்யா அழுதுட்டாங்க. எல்லாருமே அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அழுதுட்டாங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அது வந்து என்ன டாஸ்க் வருது ஏவிபியில் அப்படின்னா, நீங்கள் 75 நாள் இருக்கீங்க, நீங்கள் யாரை வந்து மிஸ் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு டாஸ்க் கொடுக்குறாரு. மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து கொடுக்குறாரு. இதில் நம்ம சவுண்டு வந்து அவங்க அப்பா வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து கண்ணிலேருந்து தார தாரையாக தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன், அப்பாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஒரு வாரமாகவே எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எங்கள் அப்பாவை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப இதாக இருக்குது. அது மாதிரி எங்கள் அம்மா வந்து ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். நான் ஒரு வாரமாக பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். வீட்டில் எங்கள் அம்மா வேலை செய்ய சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வந்து அந்த ஞாபகமாக வருது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மாட்ட வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன். அவங்க சொல்கிறத வந்து கேட்க மாட்டேன். நான் நிறையா ஊருக்கு போயிடுவேன். அப்போல்லாம் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு உண்மையாலுமே ஒரு அப்பா அம்மா மேலே பாசம் வச்சுருக்க ஒருத்தவங்க வந்து அப்பாட்ட ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லலைன்னா கூட ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து சொல்லுங்கள். அப்பா அம்மாவை அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்பா அம்மாட்ட கொஞ்சம் பாசத்தை காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, யார்ரா அந்த சல்மானு? சல்மான் பேரை சொன்னோடனே பார்த்தீங்கன்னா, அழுகிட்டு இருந்த மூஞ்சி சிரிச்சிருச்சு. அப்பா அம்மானா ஃபீலிங்கில் அழுதாங்க. ரைட்டு. சல்மான் சொன்னோடனே சிரித்தாங்களே. ஓகே 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 ஓகே. சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டா சல்மானு? சல்மான் தான் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் ஃப்ரெண்டாக இருந்திருக்கானா? ஓகே. சல்மான்னா யார்? தீபக் அண்ணா அதை வேறு சல்மான்ட்டாரே, என்னவா இருக்கும்? சரி ரைட்டு விடுங்க, ஒரு லவராக கூட இருக்கலாம், நம்மளுக்கு என்ன. அப்புறம் வந்து நம்ம விஷ்ணு பிரதர் போன வருஷமெல்லாம் எப்படி பேசிட்டு இப்போ விஷ்ணு பிரதர் இருக்கிறியாடா? அது அது வன்மமெல்லாம் நம்ம வச்சு பேசுறதில்ல சரியா? நம்ம வன்மத்தில் யாரையுமே வச்சு பேசுகிறதில்ல. அந்த மாதிரி வந்து விஷ்ணு வந்து வரணும். இவங்க 4 பேர் தான் எனக்கு வந்து அப்பா, அம்மா, சல்மான் ப்ரோ, அப்புறம் நம்ம விஷ்ணு. இவங்க 4 பேரும் ப்ரீசாஸ்கில் வந்தோம்னா நல்லாயிருக்கும். அப்பா அம்மாட்ட நான் எரிஞ்சு விழுவேன். அந்த மாதிரிலாம் இருக்காம அவங்க உண்மையாலுமே ஆக்பார்த்தமாக சொன்ன சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அக்கா, குழந்தை, தம்பிங்க எல்லாரையுமே வந்து நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த வாரம் அவங்களுக்கு கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஜாக்லிங்கிற ஃபேக்லினால். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.